வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கொரோனா வைரஸ் சம்பந்தமான முக்கியமான பல தகவல்களை தான் பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம். கொரோனா வைரஸோட ஆரிஜின் ஏது? இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதிலே கிடைக்கல. 2019 டிசம்பரில் எழுந்த ஒரு கேள்வி. இப்போ வரைக்கும் 2023 வரைக்கும் பதிலே கிடைக்கல. ஆனால் சமீபத்தில் ஒரு ஆய்வுக்குழு என்ன நம்ம முடிவு சொல்லியிருந்தாங்க, ரக்கூன் டாக்ஸ் இருக்குல்ல, அதில் இருந்து கொரோனா வைரஸ் பரவி இருக்கலாம். அதுதான் உலக மக்களை இப்படி போட்டு ஆட்டி படைச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே சில சர்வதேச ஆய்வாளர்கள் சொன்ன விஷயம், நிறைய உயிரினங்களை கைகாமிச்சு இந்த வவ்வால், எறும்பு தின்னி, அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள் இதிலிருந்து இந்த கொரோனா வைரஸ் ஆரிஜினேட் ஆகிருக்கலாம்னாங்க. ஆனால் 100% இப்போ வரைக்கும் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படலை கொரோனா வைரஸோட ஆரிஜின் எதுன்னு சொல்லிட்டு. எதுக்காகப்பா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆரிஜினை தேடிட்டு ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் புதுசாக வந்துட்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்கிட்டு இருக்க முடியும். டிஃபிகல்ட்டி புரியுதுல. இதுவே ஆரிஜின் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த உயிரினத்தில் இருந்ததா கொரோனா வைரஸ் வந்திருக்குன்ற உண்மை புரிஞ்சிடுச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி தடுப்பு மருந்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தடுப்பு மருந்து 100% வீரியமானதாக செயல்படும். இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த ஆரிஜின் எதுன்ற கேள்வி இப்போ வரைக்கும் சர்வதேச அரங்கில் பெருசாக போயிட்டுருக்கு. இதுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WHO சீன அரசை பயங்கரமாக சாடி இருந்தாங்க. இது போல் நீங்கள் ட்ரூத்ஃபுல்லான ஃபேக்டை கொடுக்கணும், உண்மையிலேயே இந்த கொரோனா வைரஸ் ஆரிஜின் பற்றி என்னென்ன ஆய்வு பண்ணியிருந்தீங்க, அந்த சாம்பிள்ஸ் என்ன, இது எல்லாத்த பற்றி டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணுங்க இப்படின்னு சொன்னதும், சீனாவோட ஒரு தலைமை விஞ்ஞானி இன்டர்நேஷனல் டேட்டா பேஸில் ஒரு சில விஷயங்களை அப்லோட் பண்ணி வச்சாருங்க. இந்த 2020 வருஷ வாக்கில் என்னென்ன சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டுச்சு, அதோட ஜெனடிக் சீக்வன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே அந்த டேட்டா பேஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் WHO கன்வின்ஸ் ஆகலை. திரும்ப WHO என்ன சொன்னாங்க, உலக நாடுகள் எல்லாம் சைனாவை குற்றம் சொல்லுது, ஸோ நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காதீங்க, உண்மையான ரிப்போர்ட்ஸை கொடுங்கன்னு சொன்னாங்க. எப்படி உண்மையான உண்மையான ரிப்போர்ட்ஸை கொடுங்கன்னாங்க. இதில் சீனா செம கடுப்பாக இருக்குங்க. இப்போ WHOட அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாகி சில நாட்கள் கடந்துருச்சு. ஆனால் சைனா இப்போதான் தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன கண்டனம், என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைனாவோட பீஜிங் யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இது சேர்ந்த டாங் இகாங் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020 வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் 1300 சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. அந்த சைனாவோட ஹூபே மாகாணத்தில் இருக்க உஹான்ன்ற நகரத்தில் இருக்கிற ஹுவானான் அப்படின்ற சீஃபுட் மார்க்கெட்டை சுற்றியும் இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. இதில் இருந்து 3 ஸ்ட்ரெயின்ஸ் ஐசோலேட் பண்ணப்பட்டுச்சு. ரக்கூன் டாக்ஸ் ஆரிஜினாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அடித்து சொல்லியிருக்காரு இவர். ஸோ சமீப காலமாக புயலை கிளப்பியிருந்தது ரக்கூன் டாக்ஸ் சம்மந்தமான விஷயம்தான். ஆனால் இவர் இதை முழுமையாக மறுத்து சொல்கிறாருங்க. ரக்கூன் டாக்ஸுக்கும் இந்த கொரோனா வைரஸுக்கும் சம்மந்தமே இல்லை, இதோட ஆரிஜின் மனுஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த புயலை கிளப்பி விட்டுருக்காரு. இது லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம். மனுஷங்கிட்ட இருந்து தான் கொரோனா வைரஸ் பரவி இருக்கலான்ற விஷயம் உலகத்தில் வேறு எந்த விஞ்ஞானியும் சொல்லலை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சீனா தரப்புலேருந்து இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எவ்வளோ எஸ்கலேஷனை கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் என்னென்ன விலங்குகளே சந்தேகிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்ம தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சைனா மடைமாட்டி விட்டுறதுக்காக இந்த வார்த்தை பதங்களை பயன்படுத்தி இருக்காங்களா, இல்லை உண்மையிலே இது இருக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ரைட்டு. இப்போ சீனா WHO பஞ்சாயத்துக்கு வாங்க. இந்த பேய்க்கும் சண்டைன்னு இருக்கும் பாருங்கள், ஒரு சினிமா டைலாக் லிட்டரலாக இப்போ அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்ட டைமில் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்கான்னு ஒரு கேள்வி எழுந்தப்ப WHO அப்படிலாம் இல்லையே அப்படின்னாங்க. எதை வச்சுங்க இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அப்போ WHO என்ன சொல்லிச்சுன்னா, சைனாவில் தானே பரவச்சு வைரஸு, சைனாவும் இது தான் சொல்லுது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னு, ஸோ நாங்களும் அதையே சொல்கிறோம் அப்படின்னாங்க. WHO சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது நான் மிகப்படுத்தி சொல்லலை. அதுக்கப்புறம் சில நாட்களுக்குள்ளேயே WHO கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அதாவது கொரோனா வைரஸ் ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணாங்க. அதோட விட்டாங்களா இல்லையே, பேண்டமிக்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சர்வதேச பெருந்தொற்றுன்னு சொல்லிட்டு டிக்ளேரே பண்ணி முடிச்சாங்க. அவசர காலநிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருந்தப்ப மேற்குலக நாடுகளை WHO வச்சு செஞ்சது. சைனாவோட மவுத் பீஸாக WHO செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல மாதங்கள் அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் WHO சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மனசை மாத்துச்சு, சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிச்சது. அப்படி எடுத்ததன் விளைவு தான் இப்போ சமீபத்தில் WHO கேட்டுச்சு போறீங்க சைனா கிட்ட உண்மையான தகவல்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்றுச்சு. சைனா WHO இப்போ ரியாக்ட் பண்ணது சும்மா இருக்குமா? சீனா அரசு தரப்பு இப்போ WHO வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது உலகளாவிய பொதுவான அமைப்பு, ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமான அமைப்பு அது கிடையாது. அப்பேற்பட்ட அமைப்பு இப்போ அரசியல் கருவியாக மாற்றப்பட்டிருக்கு. எங்களுக்கு எதிராக மனநல கொண்ட மேற்குலக நாடுகள் ஏதாவது சொல்ல விரும்பினா அதை WHO சொல்லுது. இப்பேற்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்டாக WHO பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இது நிறுத்தப்படணும்னு சீனா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்த சீனா WHO இப்போ பார்த்தீங்களா, உண்மை வெளியே வர்ற வரைக்கும் எங்கள் மேலே வீணாக பழி போடாதுன்னு சீனா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் சீனாவை சேர்ந்த அந்த ஆய்வாளர் மனுஷனே கொரோனாவோட ஆரிஜினாக இருக்கலான்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இதுக்கு மத்தியில் தான் சைனா இதை சொல்லியிருக்கு.
WHO எங்களை தொடர்ந்து புண்படுத்திக்கிட்டே இருக்கு, அவமரியாதை செய்யற நோக்கத்திலேயே அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இது நல்லதுக்கு இல்லைன்னு சீனா வன்மையா கண்டிச்சிருக்கு. சரி, இந்த பஞ்சாயத்தை விடுங்க, இது இன்னும் எவ்வளவு வருஷத்து நீண்டு போயிட்டு இருக்க போதும் தெரியல. நம்ம இந்தியாவோட பஞ்சாயத்துக்கு வாங்க. வீக்லி கேசஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 79% உயர்ந்திருக்கு. இது வரைக்கும் 36,000 பேர் புதிய தொற்றாளர்களாக நம்ம இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு இது உயர்வுங்க. ஒரு வாரத்தில் இவ்வளோ கேசஸ், அதுதான் பெரிய விஷயமே. இதுதான் 79% இன்க்ரீஸ்னு சொன்னேன். கடந்த 7 மாதங்களில் எந்த ஒரு வாரத்திலையும் இவ்வளோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆகியிருக்கு. கடந்த 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 68 பேர் கொரோனா வைரஸ்னால உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக 41 தான் இருந்துச்சு வீக்லி டெத்ஸ் அப்படின்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 41லேருந்து 68 மாறி மேலே போயிருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த வரைபடத்தை ஃபுல்லாக உற்று நோக்குங்க. முக்கியமான ஒரு ஸ்டாட்ஸுங்க இது. அதாவது கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பித்து கடந்த 2ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்களையும், கடந்த 3ஆம் தேதி ஆரம்பித்து கடந்த 9ஆம் தேதி வரைக்குமான 7 நாட்கள், இந்த 2 வாரங்களையும் ஒப்பீடு பண்ணுறது தான் இந்த ஸ்டாட்ஸு. இதில் ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே ஏப்ரல் 3லேருந்து ஏப்ரல் 9 வரைக்கும் இந்த காலகட்டத்தை குறிக்கிறது. ப்ளூ கலரில் இருக்க இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 27லேருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் குறிக்கிறது. இல்லை மார்ச்சில் எந்த அளவுக்கு கம்மியாக இருந்திருக்கு, ஏப்ரலில் எந்த அளவுக்கு தொற்று அதிகமாக போயிருக்குன்னு தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? இதில் வரிசைப்படி வந்தீங்கன்னா முதல் இடத்துல கேரளா. நம்ம இந்தியாவிலேயே இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ சமீப காலமாக வேகம் எடுத்து போயிட்டுருக்குல்ல, அதுக்கான பிரதான மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கிறது கேரளா தான். அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள்லாம். ஏன்னா கேரளா நார்த்தில் கிடையாது, சவுத்தில் இருக்க மாநிலம். இதுதான் இங்கே இருக்க மக்களை கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. கேரளாவில் மார்ச் 27லேருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,660 நியூ கேசஸ் பதிவாச்சு. இதுவே ஏப்ரல் 3லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,296 நியூ கேசஸ் பதிவாகி இருக்கு. கேரளாவுக்கு அடுத்த இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,488 இருந்தது, அடுத்த வாரமே 4,587 மாறுச்சு. டெல்லி 3வது இடத்துல இருக்கு, இங்கே 2009 இருந்தது, 3,896 இன்க்ரீஸ் ஆச்சு. ஹரியானாவில் 867 இருந்த நியூ கேசஸ் அப்படியே அடுத்த வாரம் 2,140 மாறுச்சு. குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது முந்தைய வாரத்தோடு கம்மியான நம்பர் தான் காமிச்சிருக்காங்க. இட் மீன்ஸ் 2,410 2,039 மாறி இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 909 இருந்த நியூ கேசஸ் 1,900 இன்க்ரீஸ் ஆனதா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலை கடைசி இடத்துல இருக்க ஹிமாச்சல் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,276 1,883 இந்த கொரோனா நியூ கேசஸ் ஒரு வாரத்துக்கு இடைப்பட்டு மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க முக்கியமான மருத்துவமனைகளில் மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இது எத்தனை பேர் தெரியும்? மாக் ட்ரில் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதான் இது போல் நடக்கும். அதாவது செகண்ட் வேவ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், யாருமே மறக்க முடியாத ஒரு கொரோனா 2வது அலை. அப்போ பிணங்கள் எந்த அளவுக்கு எரியூட்டப்பட்டு இருந்துச்சு, சுடுகாடுகளுக்கு வெளியே எந்த அளவுக்கு பிணங்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு எரியூட்டப்படுறதுக்காக, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ரத்தமும் சதயமாக பார்த்துருந்தோம். ஒவ்வொரு இந்தியனும் மறக்க முடியாத காட்சிகள் அது ஒன்னொன்றுமே. அப்பேற்பட்ட செகண்ட் வேவில் பெரிய குற்றச்சாட்டு எதிர்த்து நம்ம முன்வைக்கப்பட்டுச்சு. கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிடாக ஆகுன்ற விஷயம் முன்கூட்டியே தெரிய வந்தோம். எதுக்காக நாம் ப்ரிப்பேர்டாக இல்லை, முன்கூட்டியே ஆக்சிஜன் எல்லாத்தையும் நம்ம பற்றாக்குறை இல்லாமல் எடுத்து வச்சிருக்கணும். மருத்துவமனையில் பெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உரிய அளவுக்கு பராமரிச்சிருக்கணும். 100 பெட் இருக்க வேண்டிய இடத்துல 50 பெட் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? இதில் தான் நோயாளிகள் சாகிற நிலைமை ஏற்படுச்சு. அது இதுன்னு பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுட்டே இருந்துச்சு. இது மாதிரி திரும்ப ஒரு சங்கடமான சூழல் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாக் ட்ரில்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது கொரோனாவால் வேகம் எடுக்குது அப்படின்னா நாம் அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த விஷயத்தை தான் ஒத்திகை பாணியில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் மேற்கொள்வாங்க. நம்ம சென்னை எடுத்துக்கங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே கூட இந்த மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க பிரதானமான ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ட்ரில் இப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பகுதியாக சூரத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட புகைப்படங்களை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணப்பட்டு 2 நாட்கள்லேயே ஆக்டிவ் கேசஸ் எண்ணிக்கை 37,000 மேலே போயிருக்கு. ஒரு பக்கம் மாக் ட்ரில்ல முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் எல்லாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆக்டிவ் கேசஸ் எண்ணிக்கை குறைஞ்சபாடு இல்லை, 37,000 கடந்திருக்கு. அடுத்தபடியாக பூஸ்டர் ஷாட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். சில ஆய்வாளர்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வேக்சின்ஸ் இருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் புது வரவு ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் மரபணு மாதிரியே புதிய வகை கொரோனா, இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் இன்னொன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு பாருங்க, இதுதான் நியூ ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்பேற்பட்ட புது வரவு ஸ்ட்ரெயின்ஸுக்கு ஏற்ப பூஸ்டர் ஷாட்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் ஒரு யோசனை முன்வைக்கிறாங்க. அண்ட் யூஎஸ் யூகே இந்த 2 நாடுகள்லையும் ஏற்கனவே அவங்க பூஸ்டர் ஷாட்ஸை அப்டேட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இந்தியாவும் பண்ணுச்சுன்னா நல்லா இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெயின்ஸை புது வரவு ஸ்ட்ரெயின்ஸை சமாளிக்க இது கை கொடுக்குன்றாங்க. இந்த ஒரு சஜஷன் இப்போ தேவையா இல்லையான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், பூஸ்டர் ஷாட்ஸை அப்டேட் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு.
நம்ம இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5676 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே நியூ கேசஸ். டெய்லி பாசிட்டிவிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 2.88% வந்திருக்கு. வீக்லி பாசிட்டிவிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 3.81% வந்திருக்கு. ஸோ முடிவு பண்ணிக்கலாம் நாம் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சதுங்க. அந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில் இந்த கொரோனா பாதித்து ஒரு நபர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. 70 வயது நபர், அவர் உயிரிழந்திருக்காரு. ஆக்சுவலாக இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் இருந்திருக்கான். ஸோ இதன் காரணமாகவே அவரை காப்பாற்ற முடியல. வயசு வேறு அந்த அளவு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மனுஷன் இறந்துட்டு இருக்கார் போல இருக்கு. இந்த தகவல் இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் புதுக்கோட்டையில் இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 427 பேராங்க இந்த ஒரு பகுதியில் மட்டுமே புதுக்கோட்டை. தற்போது சிகிச்சையில் இருக்கிறவங்க புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 8 பேர்னு சொல்லப்படுது. கொரோனா தொற்றுக்கு மட்டும் ஒருத்தர் உள்ளாகிறதுக்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்குது உடம்புல, அந்த நேரத்தில் கொரோனா தொற்று ஏற்படுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை உணர்ந்தாலே நாம் விழிப்போடு செயல்படுவோம். இதே விஷயத்தை தான் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு, இணை நோய் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. இவங்க எந்த பாதிப்பு வந்தாலும் இறப்பை சந்திக்க நேரிடும். ஏன்னா அந்தளவுக்கு சிவியராக கொண்டு போய் விட்டுரும். கொரோனா பற்றிய விழிப்புணர்வு இருக்குல்ல, இது அவசியமாக தெரிஞ்சு வச்சுங்க அப்படின்றாங்க. நாம் ஒரு வாட்டி வீடியோ கொரோனா பற்றி போடும்போதும் கமெண்ட் பாக்ஸில் பல பேர் நெகட்டிவாக போடுவீங்க. எதுக்கு ப்ரோ இது போலாம் சொல்லணும், நாங்கள் பயப்படாமல் இருப்போம் அது இதுன்னு சொல்லிட்டு. உலகத்தோட வேலை நடக்கிறத கொண்டு வந்துடணும். உங்களை பயமுறுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. கண்டென்ட்ஸ் 1000 இருக்குது. எதுக்கு எடுத்து கொடுக்க போகிறோன்னா உங்களை அவேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மற்றபடி எந்த உள்நோக்கமும் அதில் கிடையாது. மினிஸ்டர் அதை சொல்கிறாருன்னா அப்புறம் இவரும் பயமுறுத்துவ சொல்லுவார். எல்லாரோட நோக்கமும் அரசாக இருக்கட்டும் ஊடகமாக இருக்கட்டும் எல்லாத்தோட நோக்கமும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும்தான். இதை கூட புரிஞ்சிக்க தெரியாத சில பேர் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் என்னத்தை சொல்கிறது. ஓகே, அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் சார்ந்து சட்டப்பேரவையில் ஒரு உரை நிகழ்த்தியிருந்தாருங்க. அதை முழுமையாக கேட்டு வாங்க, உங்களுக்கே பல புரிதல் கிடைக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒமிக்ரானின் உருமாற்றமான ஒரு புதிய வைரஸ் XBB 1.16 என்கின்ற ஒரு புதிய வைரஸ். இந்த வைரஸும் BA2 என்கின்ற 2 வைரஸ்களும் இன்றைக்கு புதிதாக பரவ தொடங்கி இருக்கிறது. கடந்த 1.5 மாதத்திற்கு முன்னால் வரை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 100க்கும் கீழே, ஏன் 50க்கும் கீழே அளவில் தான் கொரோனாவின் பரவல் இருந்தது. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச பரவலாக 2 என்கின்ற எண்ணிக்கைக்கும் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்னால் வந்தது. ஆனால் இன்றைக்கு அது நேற்றைக்கு 386 என்கின்ற அளவில் உயர்ந்திருப்பது என்பது உண்மை. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இது இவ்வளவு என்கின்ற அளவில் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய அளவில் 5878 பேருக்கு இந்த பாதிப்பு உருவாகி இருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரை 2273 பேருக்கும், டெல்லியை பொறுத்தவரை 484 பேருக்கும், இமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை 422 பேருக்கும், அதேபோல் தமிழ்நாட்டில் 386 என்கின்ற வகையில் இந்த கொரோனா பரவல் என்பது பரவி இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா பரவல் தொடங்கிய உடனே இந்த துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்களையும் எங்களையும் அழைத்து உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார்கள். பொதுவாகவே கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் 7ஆம் தேதி ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் ஒரு காணொலி வாயிலாக ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் நாமும் கலந்து கொண்டோம். கூட்டத்தில் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டிருக்கிற இது சம்பந்தமான நடவடிக்கைகள் அங்கே தெளிவுபடுத்தி பேசியவுடன் அவர் வெளிப்படையாக அனைத்து அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளை மிக வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார்கள். காரணம், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா பாதிப்பு வந்த உடனே ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்த சொன்னார்கள். அந்த வகையில் மார்ச் திங்கள் 21ஆம் தேதி ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. ஆய்வு கூட்டம் நடத்தியதற்கு பிறகு அன்றைக்கு ஒரு முடிவெடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தி அறிவித்தோம். வருகிற 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார அரசு மருத்துவமனைகள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இப்படி 11,333 மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அறிவித்திருக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள், மருத்துவமனைகளில் கட்டாயம் என்றால் பொதுமக்கள் அணிந்து கொள்வது கட்டாயமா இல்லையா என்கின்ற வகையில் கேட்டார்கள். பொதுமக்களும் எப்பொழுதும் முகக்கவசம் அணிந்து கொள்வது அவசியம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவிலும்
என்றைக்கு இந்த கொரோனா பரவல் தொடங்கியதோ 2020 பொது சுகாதாரத்துறை ஒரு விதியை நிர்ணயித்து அந்த விதி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த 2வது அலையின் தீவிரம் 3வது அலையில் இல்லை. 3வது அலைக்கு பிறகு யாரும் முகக்கவசங்கள் பெரிதாக அணிந்து கொள்வதில்லை. ஆனால் அணிந்து கொள்ள வேண்டுமா என்றால், அறிவுறுத்தல் என்றால் நிச்சயம் அணிந்து கொள்வது என்பது அனைவருக்குமே நல்லது, அவசியம். ஆனால் கட்டாயம் என்று வருகிற போது இது மருத்துவமனைகளில் தான் இந்த பரவல் என்பது கூடுதலாகி கொண்டிருக்கிறது. எனவே மருத்துவமனைகளில் முதல் கட்டமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த முகக்கவசங்கள் அணிவதை கட்டாயப்படுத்த சொன்னார்கள். அந்த வகையில் கட்டாயப்படுத்தியிருக்கிறோம். 2ஆம் தேதி நான் நேரடியாகவே மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு திடீர் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் சென்று அந்த மருத்துவமனையில் இருக்கிற உள்நோயாளிகள், புறநோயாளிகள், மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் இந்த முகக்கவசங்களை அணிகிறார்களா என்பதை ஆய்வு செய்தோம். 100% அணிந்திருந்தார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த முகக்கவசங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த கூட்டத்தில் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் சொன்னது 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மாக் ட்ரில் என்று சொல்லுகிற வகையில் ஒரு மாதிரி பயிற்சி இந்தியா முழுமைக்கும் நடத்தலாம் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் நேற்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு மாக் ட்ரில் செய்தோம். அந்த மாக் ட்ரில் நான் இங்கே கலந்து கொண்டேன். நானும் துறையின் செயலாளரும் இங்கே கலந்து கொண்டோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எதையும் மிகவும் டிரான்ஸ்பரண்டாக, வெளிப்படையாக அறிவித்து அது மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இன்சிடென்டல் கொரோனா டெத்தை கூட கொரோனா இறப்புகள் என்று அறிவித்திருக்கிறோம். இதுவரை 55,000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இந்த கொரோனா நிதி உதவியை பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த கொரோனாவை பொறுத்தவரை கட்டுப்படுத்த கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி கொரோனா ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், ஒமிக்ரான், கம்மா, கப்பா என்று ஏராளமான பெயர்களில் உருமாறிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களை காப்பார், தமிழகத்தை காப்பார். அதற்குரிய கட்டமைப்புகள் தயாராக இருக்கிறது என்பதை நாம் இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, எனவே இது ஒரு பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது அவசியம். அதாவது இணை நோய் உள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் உள்ளவர்கள் எந்த பாதிப்பு வந்தாலுமே இறப்பை நாம் சந்திக்க நேரிடும். எனவே இணை நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது என்பதும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பாக அரசின் விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பதும் அவசியம் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். தங்களின் வாயிலாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் கூறி விடைபெறுகிறேன். இந்த கொரோனா சார்ந்த அப்டேட்ஸுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கும் கொரோனாக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கொரோனாவோட அந்த முதல் அலை, 2வது அலை பெருசாக போயிட்டு இருந்துச்சு பாருங்க. அப்போ நிறைய பேர் இந்த கதையை கட்டவிழ்த்து விட்டாங்க. இதை செய்யுங்க, கொரோனா வராதுன்ட்டு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக உணர்த்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா, இந்த பசு மாடு இல்லைனா எரும மாடு இதோட சிறுநீரை குடிங்க, உங்களுக்கு நோய் தாக்கமே வராதுன்னு இந்த நோபல் விருதுகளே பார்த்து அரண்டு போகிற அளவுக்கு ஒரு சில அறிவாளிகள் ஒரு கதையை கட்டவிழ்த்து விட்டுருந்தாங்க பாருங்க. அதை நம்பி சில பேர் அதை பருக ஆரம்பிச்சாங்க பாருங்க. இந்த பூஜை ஹோமம் அந்த டைமில் அவங்க பண்ணுறது வேற, சொட்டு சொட்டா போகிறது. ஆனால் கொரோனா டைமில் கிளாஸாக ஃபுல்லாக எடுத்து குடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. இந்த ஒரு சிலரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இனிமேல் இது முட்டாள்தனம் அப்படின்றது தான் இப்போ ஒரு ரிப்போர்ட் உணர்த்திருக்கேங்க. என்னன்னா, இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தில் இயங்குறது, எங்கே ஊபியில், மாட்டு சிறுநீர் இருக்குல்ல, இதை குடிக்கிறத பற்றி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவை இப்போ அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அதில் ஆரோக்கியமான மாடு இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு நாங்கள் ஆய்வு பண்ணோம். அந்த ஆரோக்கியமான மாடுகள் கறக்கிற சிறுநீர் இருக்குது பாருங்க, இதுலேயே 14 வகையான பாக்டீரியாஸ் இருக்குது. மனித உடலுக்கு இது எல்லாமே தீங்கு ஏற்படுத்துகிற பாக்டீரியாஸ். குடல், வயிறு, நம்மளோட குடல் நம்மளோட வயிறுங்க, இது சார்ந்த பிரச்சனைகளை இதெல்லாம் ஏற்படுத்துன்றாங்க. பசுவை விட எருமையோட சிறுநீர் நமக்கு அதிக அளவு தீங்கை ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாடுகளோட சிறுநீரை குடிங்க அப்படின்னு எப்போவுமே பரிந்துரைக்க போகிறதே இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் சில மூடர் கூடம் திருந்தாமல் இருந்துச்சுன்னா மக்கள் பார்த்துங்க, விழிப்புணர்வை கொடுக்க தான் முடியும், ஊட்ட முடியாது. இதில் என்ன ஒரு கூத்துனா, ஆன்லைனில் இந்த மாடுகளோட சிறுநீர்களை விற்பனை பண்ணுறது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முடிவு கட்டப்படுமா என்ன? மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். லோக்கல் பாலிடிக்ஸ்லேயே எல்லா விஷயத்தையும் அரசியலாக்குவாங்க, வேர்ல்டு பாலிடிக்ஸில் சொல்ல வேண்டால. ஸோ கொரோனா வைரஸும் இப்போ அரசியலாக மாற்றப்பட்டு இருக்கு, சர்வதேச அரசியலில். என்னதான் மாநில அரசுகள் முன்னின்று ஓட முயற்சி பண்ணாலும், இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிரான பொருளை மனுஷ குலத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓட முயற்சி பண்ணாலும், சர்வதேச அரசியல் நெகட்டிவான பாதி பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது ஒன்று மட்டும்தான், விழிப்புணர்வை மனசில் ஏந்துங்க, பயம் அலட்சியத்தை அறவே தூக்கி போடுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.